வணக்கம். ஜோஹோ புக்ஸ் டீம்லேருந்து நான் சூர்யா. இந்த வெபினாரில் ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. இது வரைக்கும் நாங்கள் தொகுத்து வழங்கின அனைத்து ரிப்போர்ட்ஸ் வெபினாரும் நீங்கள் உபயோகிச்சிட்ருக்கீங்க அப்படின்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்றது நம்புகிறோம். இப்போது அந்த வெபினார் தொடரோட இறுதி கட்டமாக இன்றைக்கி ஜோஹோ புக்ஸில் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் பிஸ்னஸ் வளர வளர உங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் கண்காணிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். இது உங்கள் ஃபினான்ஷியல் டேட்டாவில், உங்கள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸில் நடக்கக்கூடிய முரண்பாடுகளை கண்டறிய கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ நம்ம ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸை உபயோகித்து எப்படி யூசர் ஆக்டிவிட்டீஸை ஜோஹோ புக்ஸில் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத இந்த ரிப்போர்ட்ஸ் வெபினாரில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரிப்போர்ட்ஸோட ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். சிஸ்டம் மெயில்ஸ், எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரெயில், எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட், போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ், கிளையண்ட் ரிவ்யூஸ், ஏபிஐ யூசேஜ். முதல்ல சிஸ்டம் மெயில்ஸ் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். சிஸ்டம் மெயில்ஸ் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷனில் இருந்து கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பப்படுற எல்லா இமெயில்ஸையும் ட்ராக் பண்ண முடியும். இதில் இன்வாய்ஸ் மெயில்ஸ், பேமெண்ட் ரிமைண்டர் மெயில்ஸ் மற்றும் பல டிரான்சாக்ஷன் மெயில்ஸ் லிஸ்ட் ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் அது மட்டும் இல்லாமல் மெயில் அனுப்புறதுல ஏதாச்சும் சிக்கல் இருந்தால் அதுவும் டிஸ்பிளே ஆகும். இந்த சிஸ்டம் மெயில்ஸ் ரிப்போர்ட்டில் ஜோஹோ புக்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அனுப்பப்படுற பேமெண்ட் ரிமைண்டர்ஸும் காட்டும். நீங்களே மேனுவலாக உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பப்படுற இன்வாய்ஸ் மெயில் போன்றவையும் லிஸ்ட் ஆகும். இதில் மெயில் சென்ட் பண்ணப்பட்ட தேதி, சப்ஜெக்ட் மற்றும் மெயில் டைப் உங்களுக்கு காட்டும். இதை நீங்கள் மேலும் கஸ்டமைஸ் பண்ண விரும்புனீங்கன்னா கஸ்டமைஸ் ரிப்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஃபில்டரில் உங்களோட ஃபில்டரை ஆட் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸ்லேருந்து அனுப்பப்பட்ட பேமெண்ட் ரிமைண்டர் மெயில்ஸை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க விரும்புனீங்கன்னா ஆட் ஃபில்டரில் மெயில் டைப் இஸ் இன் பேமெண்ட் ரிமைண்டர்னு கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை ரன் பண்ணுங்கள். இப்போது ஜோஹோ புக்ஸ்லேருந்து அனுப்பப்பட்ட பேமெண்ட் ரிமைண்டர் மெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக லிஸ்ட் ஆகும். ஒருவேளை இந்த ரிப்போர்ட்டோ இல்லை இதை போன்ற வேறு ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் வேறு ஒரு நபருக்கு ஸ்கெடியூல் பண்ண விரும்புனீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்கெடியூலிங் ரிப்போர்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கெடியூல் ரிப்போர்ட்டுக்கும் ரிப்போர்ட் ஷேரிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்கெடியூலிங் ரிப்போர்ட் பண்ணுறதன் மூலம் நீங்கள் ஒரு ஜோஹோ புக்ஸில் இருக்க ஒரு ரிப்போர்ட்டை ஒரு ஃப்ரீக்குவென்சியில், ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதமோ வாரமோ ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடி ஒரு நபருக்கு நீங்கள் மெயில் மூலமாக அனுப்புகிறீங்க. இதே ஷேரிங் அப்படின்னா ஜோஹோ புக்ஸில் ஒரு யூஸராக இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் இந்த ரிப்போர்ட்டோட ஆக்சஸை கொடுக்குறீங்க. இதுதான் இதோட வித்தியாசம். இப்போ நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். இப்போது ரிப்போர்ட் எப்படி ஸ்கெடியூல் பண்ணணுன்னா ஸ்கெடியூல் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரீக்குவென்சியை சூஸ் பண்ணுங்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த சிஸ்டம் மெயில்ஸ் ரிப்போர்ட்டை என்னோடய ஐடி டீமுக்கு நான் மாதாந்திரம் அனுப்ப நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரீக்குவென்சியில் மந்த்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த தேதியிலேருந்து இந்த ஆட்டோமேஷன் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தேதி இங்கே சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ரெசிபியண்ட்டை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் ஐடி டீம் உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒரு யூஸராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ஒரு அடிஷ்னல் ரெசிபியண்ட்டாக இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அவங்களோட மெயில் அட்ரஸை இங்கே டைப் பண்ணால் போதும். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட நபருக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் மெயில் ரிப்போர்ட்டை ஸ்கெடியூல் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஒரு கமா செப்பரேஷனில் மற்ற மெயில் ஐடியையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரிப்போர்ட் எப்படி எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த ஸ்கெடியூலிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ரிப்போர்ட்டை ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப் கொடுத்துக்கலாம். இல்லை அதுவே அவங்க எடிட் பண்ண தேவைகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்எல்எஸ்ஓ, சிஎஸ்வி இந்த மாதிரி ஃபார்மேட்டை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ மாதாந்திரம் இந்த ரிப்போர்ட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்கெடியூலிங் மெயில். இப்போது ஷேரிங் ரிப்போர்ட் அதை பற்றி பார்ப்போம். ஷேர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர்ஸ் காட்டும். இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிற யூசர்ஸ் யாருமே ஜோஹோ புக்ஸோட அட்மின் யூசர்ஸ் கிடையாது. ஜோஹோ புக்ஸ் அட்மின் யூசர்ஸ்க்கு பை டிஃபால்ட் எல்லா ரிப்போர்ட்ஸ்க்குமே ஆக்சஸ் இருக்கும். ஆனால் ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் சேல்ஸ் பர்சன் வச்சுருக்கீங்க. அந்த சேல்ஸ் பர்சன் உங்களோட ஜோஹோ புக்ஸ் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுற மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு எந்த ரிப்போர்ட்ஸ்க்குமே ஆக்சஸ் இருக்காது. ஆனால் ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் ஷேர் ரிப்போர்ட் கிளிக் பண்ணி
இந்த லிஸ்ட்டில் அந்த யூசரை ஆட் பண்ணிவிட்டு பெர்மிஷன் சூஸ் பண்ணிக்கலாம். வியூ ஒன்லி கொடுத்தீங்கன்னா அவங்களால அந்த ரிப்போர்ட்டை பார்க்க மட்டும்தான் முடியும். இதே வியூ எக்ஸ்போர்ட் அண்ட் ஸ்கெடியூல்னு கொடுத்தீங்கன்னா அவங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். வேறு ஒரு நபருக்கு அவங்களால ஸ்கெடியூல் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த ஆக்சஸை கொடுத்துட்டு நான் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அனில்ன்ற பர்சனுக்கு நான் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிட்டேன். இவரோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸில் இவர் ஜோஹோ புக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மாடியூலில் அவருக்கு அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் காட்டும். ஏன்னா நான் அதை மட்டும்தான் அவர் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஸ்கெடியூலிங் அண்ட் ஷேரிங் ஆஃப் அ ரிப்போர்ட். நாம் இப்போது சிஸ்டம் மெயில்ஸ் பற்றி பார்த்தோம், எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் இந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வாடிக்கையாளர்கள், அதாவது கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அறிவிப்புகளை எனேபிள் செஞ்சுருந்தால் மட்டுமே இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும், உபயோகமாக இருக்கும். உங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு சில ப்ரீ ரிக்விசிட்ஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ராமன் கோ அப்படின்ற யூசருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணணும்னா முதல்ல ராமன் கோக்கு ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் அசோசியேட் பண்ணியிருக்கணும். அப்படி அசோசியேட் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ண முடியும். இப்போ எப்படி ஒரு கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சேல்ஸ் கஸ்டமர்ஸில் உங்கள் எல்லா கஸ்டமர்ஸும் லிஸ்ட் ஆவாங்க. நம்ம உதாரணத்துக்கு இந்த முதல்ல இருக்கிற கஸ்டமர் எடுத்துப்போம். இங்கே கஸ்டமரை கிளிக் பண்ணோன்னே ஓவர்வியூ பேஜில் கஸ்டமரோட நேம், அவங்களோட மெயில் அட்ரஸ், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், இந்த டீட்டெயிலெல்லாம் லிஸ்ட் ஆகும். இந்த இடத்துல எனேபிள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்னு காட்டும். இதை கிளிக் செஞ்சிங்கன்னா உங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் ஆகிடும். இப்படி தான் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பப்படுற எஸ்எம்எஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் ஜெனரேட் ஆகும். இந்த ரிப்போர்ட்டில் யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்பட்டிருக்கு, எந்த வகை எஸ்எம்எஸ், அப்புறம் அந்த சப்ஜெக்ட், எஸ்எம்எஸோட சப்ஜெக்ட், ஒரு எஸ்எம்எஸ்க்கு இத்தனை யூனிட் அப்படின்னு கால்குலேட் ஆகும். அந்த எத்தனை எஸ்எம்எஸ் யூனிட், மெசேஜ் யூனிட்ஸ் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்றத தெளிவாக நீங்கள் இதிலேயே பார்த்துக்க முடியும். இப்போது எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், ஒரு உதாரணத்துக்கு நிறைய எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பியிருக்கலாம். ஆனால் இன்வாய்ஸ் ரிலேட்டட் எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் சென்றடைஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ண விரும்புகிறீங்க. ஒரு பெரிய டீல் பார்த்துட்டு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போயிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் டைப்பில் இன்வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ரன் ரிப்போர்ட்னு கொடுத்தா இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக லிஸ்ட் ஆகும். ஸோ இன்வாய்ஸ் ரிலேட்டடாக போன எஸ்எம்எஸ் எல்லாமே இங்கே தனியாக லிஸ்ட் ஆகுது. நீங்கள் இதை நேரோ டவுன் பண்ணி உபயோகிச்சுக்கலாம். இப்போ எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம். அடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல். ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல். முதல்ல இந்த ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆக்டிவிட்டி லாக்ஸ்னால் உங்கள் அப்ளிகேஷனில் நடக்கிற எல்லா செயல்பாட்டையும் பார்க்குற ஒரு பதிவு. அதே போல் ஆடிட் ட்ரையல்னால் உங்கள் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸில் நடந்திருக்க எல்லா சேஞ்சஸோட ஒரு பதிவு. ஒரு உதாரணத்தோடு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு யூசரை நீங்கள் இன்ஆக்டிவேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செட்டிங்ஸில் ஒரு சின்ன ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி லாகில் வர லிஸ்ட் ஆகிற ஒரு பதிவு. இதே ஒரு இன்வாய்ஸில் நீங்கள் வேல்யூஸை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற போது அது ஆடிட் ட்ரையல் கீழே வரும். அந்த இன்வாய்ஸ்க்கு ஆடிட் ட்ரையல் ரெக்கார்ட் ஆகும். ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்டில் உங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் விரிவாக பார்க்க முடியும். ஒரு டிரான்சாக்ஷனில் எந்த யூசர் சேஞ்சஸ் பண்ணாங்க, எந்த நேரத்தில் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெளிவாக இதில் காமிக்கும். இதை வச்சு ஏதாச்சும் ஒரு முக்கியமான டிரான்சாக்ஷன்லையோ இல்லை ஒரு ரெக்கார்ட்லையோ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு நீங்கள் ட்ராக் பண்ணிடலாம். MCA, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் சார்பாக அவங்க இந்த ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட்டை எல்லா பிஸ்னஸஸ்க்கும் மேண்டேட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உதாரணத்துக்கு, இப்போது இந்த மாதம் உங்கள் இன்வாய்ஸஸில் மட்டும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை அதுக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணி நம்ம இந்த மாதத்துக்கான ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுனால திஸ் மந்த்னு கொடுத்துக்கோங்க. அட்வான்ஸ் ஃபில்டரில் ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் இஸ் இன்
இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா இன்வாய்ஸ் ரிலேட்டடாக என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு ஜோஹோ புக்ஸில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் ரிலேட்டடாக ஜோஹோ புக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இந்த மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்றது காட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இன்வாய்ஸை எடுத்துப்போம். இன்வாய்ஸ் நம்பர் 23399. இப்போது இந்த இன்வாய்ஸை மட்டும் இதோட ஆடிட் ட்ரையல் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக ஆடிட் ட்ரையல் காட்டுது, வியூ ஆடிட் ட்ரையல். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அந்த இன்வாய்ஸில் இருக்கிற டேட்டாலாம் காட்டும். நீங்கள் எந்த வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த வெர்ஷன்ஸை கம்பேரில் சூஸ் பண்ணுங்கள். கம்பேர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு உதாரணத்துக்கு 1.0வையும் 3.0வையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டா மட்டும் மஞ்சள் நிறத்தில் ஹைலைட் ஆகி காட்டும். இது என்ன டேட்டா அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல 30ன்ற தேதியை நான் 28ன்னு மாற்றிருக்கேன். இப்படி ஒரு டிரான்சாக்ஷனில் நம்ம பண்ண சேஞ்சஸ், மாற்றங்கள் மஞ்சள் நிறத்தில் காட்டும். இதே ஒரு டிரான்சாக்ஷனில் நம்ம புதுசாக ஒன்றுத்தை ஆட் பண்ணியிருக்கோம், ஒரு டேட்டாவை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெஹிக்கல் நம்பர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இது பச்சை நிறத்தில் காட்டும். இதே போல் ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு டேட்டாவை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அது சிகப்பு நிறத்தில் காட்டும். இதை உபயோகித்து ஒரு டிரான்சாக்ஷன்லேயும் ஒரு தடவை நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்க முடியும். 1.0 அந்த டைமில் இந்த ஒரு சில சேஞ்சஸை பண்ணி சேவ் பண்ணியிருப்பாங்க. திரும்பி ஒரு டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணி 2.0ன்ட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் வேறு வெர்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த வெர்ஷன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஆடிட் ட்ரையல்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். இப்போது ஜோஹோ புக்ஸில் இந்த மாதிரி இன்வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு ஆடிட் ட்ரையல் காட்டும். இதே ஒரு நான் டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டிக்கு இது காட்டாது. ஒரு உதாரணத்துக்கு சிஸ்டம் லெவலில் ஒரு செட்டிங்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதையும் நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்த்துடலாம், அது எப்படி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. செட்டிங்ஸ் போயிடுறேன். யூசர்ஸில் எல்லா யூசர்ஸும், புக்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்க எல்லா யூசர்ஸும் லிஸ்ட் ஆவாங்க. இதில் இப்போது இந்த யூசரை நான் இன்ஆக்டிவேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மார்க் ஆஸ் இன்ஆக்டிவ்னு கொடுத்தா இந்த யூசருக்கு ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷன் ஆக்சஸை நான் ரிவோக் பண்ணுறேன். ஒரு அட்மின் யூசராக இருந்தால் தான் இதை நீங்கள் பண்ண முடியும். இப்போ இவங்களால் ஜோஹோ புக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போது ஆக்டிவிட்டி லாக்ஸ் ஆடிட் ட்ரையலில் உடனே அப்டேட் ஆகிடுச்சு, சூர்யா பிரியதர்ஷினியை இந்த ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து இன்ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இது ஒரு நான் டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டி. இதுக்கு ஆடிட் ட்ரையல் காட்டாது, ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி நான் டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டி, டிரான்சாக்ஷனல் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயும் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்க்க தான் ஆக்டிவிட்டி லாக்ஸ் அண்ட் ஆடிட் ட்ரையல் ரிப்போர்ட் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நம்ம அடுத்த ரிப்போர்ட்டை இப்போ பார்ப்போம், எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். முதல்ல எக்ஸப்ஷன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்குறேன். எக்ஸப்ஷன்னா உங்கள் ஆர்கனைசேஷனில் பொதுவாக ஒரு ஃப்ளோ வச்சுருப்பீங்க. அந்த ஃப்ளோவை தாண்டி நடக்கிற எல்லா மாற்றங்களுமே ஒரு எக்ஸப்ஷன். இந்த ரிப்போர்ட்டை உபயோகித்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரிப்போர்ட்டில் உங்கள் ஆர்கனைசேஷனில் நடந்த எக்ஸப்ஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு உதாரணத்தோடு பார்த்தா உங்களுக்கு இன்னுமே புரியும். இப்போ நீங்கள் ஒரு இன்வாய்ஸை கஸ்டமருக்கு அனுப்பியிருக்கீங்க. ஆனால் அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதத்துக்குள்ளே இந்த பேமெண்ட்டை பண்ண முடியாது, எனக்கு இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அனுப்பின இன்வாய்ஸில் நீங்கள் டியூ டேட் சேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது ஒரு இன்வாய்ஸை அவருக்கு அனுப்பிட்டீங்க, அதில் டேட் 30 நவம்பர் அக்டோபர்னு போட்டிருக்கீங்க. ஆனால் அவர் கேட்டிருக்காரு அப்படின்றதுனால நீங்கள் திரும்பி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு அனுப்பின இன்வாய்ஸில் சேஞ்ச் பண்ண நடக்கிறதுனால உங்களுக்கு சிஸ்டம் ஒரு ரீசன் கொடுக்க சொல்லி கேட்கும். அந்த ரீசனை தான் எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த மாதிரி ஜோஹோ புக்ஸில் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணும்போது என்னென்ன ரீசன்ஸ் வருதோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ நம்ம அந்த உதாரணத்தை செயல்படுத்தி பார்க்கலாம். இப்போது இன்வாய்ஸ் நம்பர் 233998 இந்த நம்பரை நான் போகிறேன். இந்த இன்வாய்ஸ் பார்த்தீங்கன்னா டியூ இன் 4 டேஸ்னு இருக்குது. இன்னும் 4 நாளில் இதுக்கான பணத்தை நான் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கணும். ஆனால் இந்த இன்வாய்ஸை நான் அனுப்பியிருக்கேன், சென்ட்ன்ற ஸ்டேட்டஸில் இருக்குது. இப்போ நான் எடிட் பண்ணுறேன். டியூ டேட்டை மாற்றி நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 30 நவம்பருக்குள்ளே பே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் டியூ டேட்டை மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். பட் சேவ் பண்ணும்போது
சென்ட் இன்வாய்ஸை உங்களால் எடிட் பண்ணுறதுக்கு ரீசன் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குது. இப்போது அந்த ரீசனை நான் இங்கே இந்த பாக்ஸில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸப்ஷனோட எக்ஸாம்பிள். அடுத்து வேறு ஒரு உதாரணம் காட்டுறேன். ஜோஹோ புக்ஸில் டிரான்சாக்ஷன் லாக்கிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா அக்கௌண்டன்ட் டிரான்சாக்ஷன் லாக்கிங் இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர் காட்டும். இந்த ஃபீச்சர் ரொம்ப ஒரு உபயோகமான ஃபீச்சர். இதை யூஸ் பண்ணி உங்களோட டிரான்சாக்ஷனை நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணிக்க முடியும். ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷனை எடிட் பண்ணவே முடியாது அன்லெஸ் இந்த லாக்கை ஒரு அட்மின் ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் பர்ச்சேசஸ் என்னோட வெண்டார்ஸ் கிட்டேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ண விரும்புகிறேன். அப்போது எந்த தேதிக்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷனை வரைக்கும் லாக் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். லாக் டேட் 26னா 26/10/2023க்கு முன்னாடி இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே லாக் ஆகிடும். அதை நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இப்போ ரீசன் கேட்கும், இதுவுமே ஒரு எக்ஸப்ஷன். இப்போ நீங்கள் ஆடிட் முடிச்சிட்டிங்க, ஒரு சில டிரான்சாக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், இந்த மாதிரி ரீசன் ப்ரொவைட் பண்ணிவிட்டு. இப்போது ரிப்போர்ட்ஸில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஆயிருக்கு. இந்த இன்வாய்ஸ்க்காக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த இன்வாய்ஸில் டேட்டை மாற்றிருந்தோம். அதுக்கு ஒரு ரீசன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், கஸ்டமர் ரெக்வெஸ்டட் 1 month எக்ஸ்டென்ஷன். இப்போ கிளிக் பண்ணால் அந்த இன்வாய்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆகுது. அந்த ரீசனுமே இங்கே பாப்அப் ஆகுது. அதே போல் நம்ம டிரான்சாக்ஷனை லாக் பண்ணியிருந்தோம், அதோட ரீசனுமே இங்கே காட்டுது. இதுதான் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டோட யூஸ் கேஸ். மொத்தத்தில் இந்த ரிப்போர்ட்டை உபயோகித்து எந்த மாற்றங்களை எதுக்காக பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அடுத்த ரிப்போர்ட் பார்ப்போம், போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ். போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி போர்ட்டல்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஜோஹோ புக்ஸில் மொத்தம் 2 வகை போர்ட்டல்ஸ் இருக்குது. ஒன்று கிளையண்ட் போர்ட்டல், உங்களோட வாடிக்கையாளர்களுக்காக. 2வது வெண்டார் போர்ட்டல், உங்களோட விற்பனையாளர்களுக்காக. இந்த போர்ட்டலில் நடக்கிற மாற்றங்களை கண்காணிக்க தான் இந்த ரிப்போர்ட். இப்போது ஒரு கஸ்டமருக்கு இந்த கஸ்டமர் போர்ட்டலை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். சேல்ஸ் கஸ்டமர், உங்கள் கஸ்டமரை சூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஓவர்வியூ பேஜில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் காட்டும். இந்த இடத்துல இன்வைட் டு போர்ட்டல் அப்படின்னு காட்டும். நீங்கள் மெயில் கொடுத்துருந்தா தான் அவங்கள உங்கள் போர்ட்டலுக்கு இன்வைட் பண்ண முடியும். இன்வைட் டு போர்ட்டல் அப்படின்னு நான் கிளிக் பண்ண உடனே ஒரு இன்விடேஷன் மெயில் அவங்க மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் ஆயிரும். அந்த இன்விடேஷன் அவங்க அக்செப்ட் பண்ணோடனே சிஸ்டம் அவங்கள ஒரு பாஸ்வேர்ட் கான்ஃபிகர் பண்ண சொல்லி கேட்கும். கான்ஃபிகர் பண்ணி அவங்களுக்கான கிளையண்ட் போர்ட்டலை அவங்க உருவாக்கிக்கலாம். அந்த கிளையண்ட் போர்ட்டலில் இன்வாய்ஸஸ், எஸ்டிமேட்ஸ், அந்த மாதிரி அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போது அபிநயா திலகருக்கு நான் க்ரியேட் பண்ண இன்வாய்ஸஸ் எல்லாம் இங்கே காட்டுது. அதே போல் அவங்களோட எஸ்டிமேட்ஸ் எல்லாமே இங்கே காட்டுது. இது எல்லாமே அவங்களோட போர்ட்டலில் அவங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதே போல் உங்கள் வெண்டார்ஸ்க்கும் நீங்கள் ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி எனேபிள் பண்ணலாம். இப்படி பண்ண இந்த மாதிரி போர்ட்டலில் அவங்க ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணால் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ்ன்ற ரிப்போர்ட்டே. இப்போ ஒரு உதாரணத்தோடு இதை நான் ப்ராக்டிக்கல் உதாரணத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னுமே நல்லா புரியும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியறது தான் ஒரு கஸ்டமர் போர்ட்டல். இந்த கஸ்டமர் போர்ட்டலில் அவங்களுக்கான எஸ்டிமேட், சேல்ஸ் ஆர்டர், இன்வாய்ஸஸ் எல்லாமே காட்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு புது டீல் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்களாக ஒரு கொட்டேஷன் க்ரியேட் பண்ணி அனுப்புகிறீங்க. அந்த கொட்டேஷனை அவங்க இந்த இடத்துல எஸ்டிமேட்ஸில் போய் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ரிவ்யூ பண்ணிவிட்டு சேஞ்சஸ் வேணும்னா இங்கே கமெண்ட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இல்லை இந்த எஸ்டிமேட் எனக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிட்டா இந்த எஸ்டிமேட்ஸ் அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது தான் ஒரு வெண்டார் போர்ட்டல். இப்போ நான் காமிச்சா மாதிரியே ஒரு வெண்டாருக்கு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண முடியும் பொருள் வாங்கிறதுக்கு. அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை அவங்க இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் செக்ஷனில் பார்க்க முடியும். நீங்கள் க்ரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டரை ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிக்கலாம், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வெண்டாருமே உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கஸ்டமருமே அந்த எஸ்டிமேட்டை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே போர்ட்டல் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் உங்களுக்கு காமிச்சிரும். இப்போ ரிப்போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணி போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஓப்பன் பண்ணால் ஸ்டேட்டஸ்
சேஞ்ச்டு டு அக்செப்டட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் போர்ட்டலில் நடக்கிற எல்லா சேஞ்சஸுமே உங்களுக்கு போர்ட்டல் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி அப்டேட் ஆகிடும். இப்போது அடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். கிளைண்ட் ரிவ்யூஸ். உங்கள் கஸ்டமர்ஸோட தேவையை புரிஞ்சுக்கவும் அவங்கள எவ்வளோ திருப்திப்படுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் அவங்களோட ரிவ்யூஸ் ரொம்ப முக்கியம். இதை கிளைண்ட் ரிவ்யூஸ் ரிப்போர்ட் உபயோகித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கஸ்டமர் போர்ட்டலில் இருந்து உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க முடியும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். செட்டிங்ஸ், ப்ரிஃபரன்சஸ் கீழே கஸ்டமர் போர்ட்டலில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா எனேபிள் கஸ்டமர் ரிவ்யூஸ் ஃபார் மை சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போது நம்ம கஸ்டமர் போர்ட்டலுக்கு வந்துட்டோம். உங்கள் கஸ்டமர் போர்ட்டலில் நம்ம அந்த ரிவ்யூ ஆப்ஷன் எனேபிள் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும், ரிவ்யூ அப்படின்னு. உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்க முடியும். ரிவ்யூ கொடுத்துட்டு உங்களுக்கான ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு உங்களுக்கான கமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த ரிவ்யூவை சப்மிட் பண்ணிடலாம். இப்படி உங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்த ரிவ்யூக்கு உங்கள் ஜோஹோ புக்ஸ் ஆர்கில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கஸ்டமரோட ஓவர்வியூ பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அவங்க கடைசியாக கொடுத்த ரிவ்யூஸ் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதற்கு நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்த ரிப்ளை அவங்களோட கஸ்டமர் போர்ட்டலில் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி சூர்யா ஹேஸ் கமெண்டட் ஆன் யுவர் ரிவ்யூ அப்படின்னு காட்டும். நீங்கள் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க கடைசியாக அப்படின்றது அவங்களோட கஸ்டமர் போர்ட்டலில் அவங்களால பார்த்துக்க முடியும். இப்படி உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கொடுத்த ரிவ்யூஸை இந்த ரிப்போர்ட்டில் பார்த்துக்க முடியும். இதில் உங்கள் கஸ்டமர் நேம், அவங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெளிவாக காட்டும். ஒரு உதாரணத்துக்கு ராமன் கோன்ற கஸ்டமர் ஒரு தடவை 5 ஸ்டார் ரேட்டிங்கும் 4 விட கம்மியான ஸ்டாரை ஒரு தடவை கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஆவரேஜ் ரேட்டிங் 3. ஸோ உங்களோட கஸ்டமரோட ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோரை அறிய இந்த கிளைண்ட் ரிவ்யூஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த வெபினாரோட நிறைவுக்கு வந்துட்டுருக்கோம். ஏபிஐ யூசேஜ் அந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஏபிஐயை உபயோகித்து ஜோஹோ புக்ஸை மற்ற அப்ளிகேஷன்ஸோட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஜோஹோ புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களோட ஏபிஐயை ஓப்பனாக ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் இதை உபயோகித்து இந்த ஏபிஐ உபயோகித்து நீங்கள் உங்களோட எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் ஜோஹோ புக்ஸை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜோஹோ புக்ஸை ஓப்பன் பண்ணாமலே ஆட்டோமேட் பண்ணி டிரான்சாக்ஷனை புக்ஸ்குள்ளே ஏபிஐ உபயோகித்து க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு யூசேஜுக்கு இந்த ஏபிஐ யூசேஜ் ரிப்போர்ட் உபயோகமாக இருக்கும். நீங்கள் ஜோஹோ புக்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுக்கு ஏபிஐ யூசேஜ் ஓட கிராஃப் உங்களுக்கு ஒரு பை சார்ட் மாதிரி காட்டும். இந்த மாதிரி இதில் ஒரு ஓவர்வியூ, அதாவது எத்தனை ஏபிஐ கால் ரிமைனிங் இருக்குது, நீங்கள் எவ்வளோ உபயோகிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு பை சார்ட் மட்டும் காட்டும். இதை தாண்டி இன்னும் ஏபிஐ பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும், ஜோஹோ புக்ஸில் உங்களோட யூசேஜ் பற்றி தெரியணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு டெவலப்பர் ஸ்பேஸ் கீழே ஏபிஐ யூசேஜ் போங்க. இந்த இடத்துல மொத்தம் எத்தனை ஏபிஐ கால்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எவ்வளோ உபயோகிச்சிருக்கீங்க, அதோட டைம்லைன், எந்த தேதியில் நீங்கள் நிறைய ஏபிஐ உபயோகிச்சிருக்கீங்கன்ற ஒரு கிராஃப் இங்கே உண்டாகும். நான் ஏபிஐ வச்சு இந்த ஜோஹோ புக்ஸ் ஆர்கை இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தேன்னா அதே மாதிரி எந்தெந்த ஐபி அட்ரஸில் ஜோஹோ புக்ஸ்க்கு ஏபிஐ கால்ஸ் அதிகமாக புல் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது இந்த டாப் 5 ஐபி அட்ரஸஸ் லிஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி ரீசெண்டாக எங்கேருந்து எந்தெந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஏபிஐ கால்ஸ் வந்திருக்கு அப்படின்றது இந்த ஏபிஐ யூசேஜ் பேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம். அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏபிஐ உபயோகிச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிகவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜோஹோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பிளானில் 1000 ஏபிஐ ரெக்வெஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் உபயோகிச்சுக்க முடியும். அதே மாதிரி எந்தெந்த பிளானில் எவ்வளோ ரெக்வெஸ்ட் நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அப்படின்றது எங்களோட ஜோஹோ புக்ஸ் ஏபிஐ டாக்குமெண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு இருக்கும். அல்டிமேட் பிளானில் அரௌண்ட் 10,000 ரெக்வெஸ்ட் நீங்கள் ஒரு நாளுக்கு க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஏபிஐ யூசேஜ் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம். ஆக்டிவிட்டி செக்ஷனில் வர எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம இப்போது கவர் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நாங்கள் 11 பார்ட் வெபினார் சீரீஸ் தொகுத்து வழங்கியிருக்கோம். இதில் இந்த ஜோஹோ புக்ஸில் இருக்க அனைத்து ரிப்போர்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்போம். இதை தாண்டி இது வரைக்கும் நாங்கள் தொகுத்து வழங்கின வெபினார் தொடரில் பல ரிப்போர்ட்ஸ் நாங்கள் பேசியிருந்தாலும் இது உங்கள் பிஸ்னஸை கண்காணிக்க உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் இது தவிர்த்து உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டான ரிப்போர்ட்ஸ் தேவைப்படலாம். அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஜோஹோ புக்ஸில் கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதுக்கு நீங்கள் ஜோஹோ புக்ஸ் ஜோஹோ அனலிட்டிக்ஸ் இன்டெகிரேஷனை உபயோகிச்சுக்கலாம்.
முதல்ல ஜோஹோ அனலிட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் ஒரு விரிவாக சொல்கிறேன். ஜோஹோ அனலிட்டிக்ஸ் வந்து எங்களோட ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அனலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர். அதை நீங்கள் ஜோஹோ புக்ஸோட இணைக்கிறது மூலம் நீங்களே உங்களோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ப கஸ்டமைஸ் பண்ண ரிப்போர்ட்ஸை ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். செட்டிங்ஸ் போங்க, ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு இன்டகிரேஷன்ஸ் செக்ஷனில் ஜோஹோ ஆப்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஜோஹோ புக்ஸ் எந்தெந்த ஜோஹோ அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே லிஸ்ட் ஆகும். இந்த இடத்துல அனலிட்டிக்ஸ் போயிட்டு நீங்கள் இது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணலைன்னா உங்களுக்கு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே காட்டும். கனெக்ட் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ZSCK வச்சு இன்டகிரேட் பண்ணி சிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணதுனால என்னோடய சிங்க் ஸ்டேட்டஸ் காட்டுது, சிங்க் ஆகிருக்கு. அனலிட்டிக்ஸ்லேருந்து டேட்டா ஜோஹோ புக்ஸ்க்கு ஃபெச் ஆகுது, ஜோஹோ புக்ஸில் இருக்கிற டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு ஃபெச் ஆகுது. இந்த அனலிட்டிக்ஸ் மூலமாக நான் ஒரு சில ரிப்போர்ட்ஸை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இன்டகிரேஷனை எனேபிள் பண்ண பிறகு ரிப்போர்ட்ஸ் மாடியூல் உள்ள அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் காட்டும். இதில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் மூலமாக க்ரியேட் பண்ண ரிப்போர்ட்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோட அனலிட்டிக்ஸ் இன்டகிரேஷன் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள் பிஸ்னஸில் டெலிவரி சலான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா டெலிவரி சலான் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஆனால் இந்த டெலிவரி சலான் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டில் உங்களால் டெலிவரி சலான் நம்பர் பார்க்க முடியும், அதோட இன்வாய்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும், அதோட அமௌண்ட் பார்க்க முடியுமே தவிர சில நேரங்களில் ஒரு டெலிவரி சலானில் மல்டிபிள் இன்வாய்ஸஸ் அசோசியேட் ஆகிருக்கும். அதில் இருக்க மல்டிபிள் இன்வாய்ஸஸில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அசோசியேட் ஆகிருக்கும். இந்த டீட்டெயில் இந்த ரிப்போர்ட்டில் உங்களால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் இன்டகிரேஷன் உபயோகமாக இருக்கும். ஜோஹோ அனலிட்டிக்ஸ் உபயோகித்து நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் டெலிவரி சலான் வித் ஐட்டம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி சலானில் நிறைய இன்வாய்ஸ் அசோசியேட் பண்ணலாம். அந்த எல்லா இன்வாய்ஸுமே இங்கே தனியாக லிஸ்ட் ஆகும். அந்த ஒரு இன்வாய்ஸ்லேயும் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் லிஸ்ட் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு டெலிவரி சலான் நம்பர் 00004 பார்த்தீங்கன்னா நிறைய இன்வாய்ஸஸ் நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு இன்வாய்ஸ்லேயும் 2 ஐட்டம் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டெலிவரி சலானில் மல்டிபிள் இன்வாய்ஸஸ் இருக்கலாம், ஒரு இன்வாய்ஸ்க்குள்ளே மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்கலாம். இதை அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் மூலமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ஜோஹோ புக்ஸ்லேயே உங்கள் ரிப்போர்ட்ஸ் மாடியூல்லையே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜோஹோ புக்ஸ் ஜோஹோ அனலிட்டிக்ஸ் இன்டகிரேஷன் ஒரு முக்கியமான இன்டகிரேஷன். இப்போ ஜோஹோ புக்ஸில் இருக்கிற ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்ஸ் பற்றி முழுசாக பார்த்தோம். அது இல்லாமல் அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் மூலமாக எப்படி இன்னுமே கஸ்டமைஸ்ட் ரிப்போர்ட்ஸை உருவாக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதனுடன் இந்த வெபினாரோட நிறைவுக்கு நம்ம வரோம். எங்கள் ஜோஹோ புக்ஸ் ரிப்போர்ட்ஸ் வெபினார் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா ஜோஹோ புக்ஸ் ரிலேட்டடாக இதுதான் எங்கள் சப்போர்ட் மெயில் அட்ரஸ் support.india@zohobooks.com. இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். நீங்கள் எங்கள் ஹெல்ப்லைன் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பருக்கும் ரீச் அவுட் பண்ணலாம். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா IVRல 3ன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழ் IVRல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் உங்கள் queries-ஐ தமிழ்லேயே கேட்டு தமிழ்லேயே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த செஷனில் ஜாயின் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுற எல்லா வெபினார்ஸ்க்கும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.